வணக்கம். இது ஜூன் தமிழரசு மேகசினோட பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 3 டாபிக் தான். ஆனா இந்த 3 டாபிக்ல 2 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெடரலிசம் பத்தி அதிகமா பேச போறோம். ஏன் அப்படின்னா இந்த மே மந்த் அப்ப சிஎம் வந்து டெல்லி போயிருப்பாரு. அங்க பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணியிருப்பாரு. நிதி ஆயோக் கவுன்சில்ல வந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த டேட்டாலாம் இந்த ஜூன் தமிழரசு மேகசின்ல கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூனிட் 5 டாபிக்கா இருக்கிற பாரதிதாசன், யூனிட் 6 டாபிக்கா இருக்கிற பாரதிதாசன் பத்தியும் பார்க்க போறோம். தமிழ் வார விழா கொண்டாடி இருப்பாங்க அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு. சரிங்களா? இந்த மீட்டிங்ல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வார விழா, நிதி ஆயோக் கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சரின் உரை, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்திய பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை குறித்து பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருப்பாரு. அதை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மீட்டிங்லயும் வழக்கம் போல நானு, சூர்யா ப்ரோ, கீதா மேம் 3 பேரும் தான் இதை தயார் பண்ணி நாங்க பேச போறோம். ஓகேங்களா? ஹாய் ப்ரோ, ஹாய் மேம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். சார். முதல்ல பாரதிதாசன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாள் தமிழ் வார விழா நிறைவு. இதை பத்தி தான் வந்து தமிழரசு மேகசின்ல கொடுத்திருப்பாங்க. பாரதிதாசன் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆரம்பிக்கின்றோம். ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் அறியப்படுகின்ற அவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னாக்கா கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து புதுவை, அதாவது பாண்டிச்சேரியில ஏப்ரல் 29, 1891 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பேர் என்ன, இவங்க பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா கனகசபை, அப்புறம் இலக்குமி அம்மையார் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து தெரியும். ஸோ இவருடைய மானசீக குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலா பாரதிதாசன் ஐயா அவர்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்துட்டு ஒரு பேர் என்ன, பன்மொழி வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சிறந்த பற்றாளர், எழுத்தாளர், இதழாசிரியர், கட்டுரை எழுதுவாங்க, காப்பியங்கள் வடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு திரை பயணத்திலையும் நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம் வரிசையாக. சொல்லுங்க ரோ, நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே 2 வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுல ஆமா, வந்து மாப்போசிக்கும் மானசீக குருவா பாரதியார் இருந்திருப்பாரு. கண்ணதாசனுக்கும் மானசீக குருவா பாரதியார் இருந்திருக்காரு. பாரதியார் இருந்திருப்பாங்க. பாரதிதாசனுக்கும் மானசீக குருவா பாரதியார் இருக்காரு. இது மானசீக ஒரு குருவா ஆடர். இருந்திருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? மானசீக குருவா மட்டும் இல்லாம அவருடைய பாரதியாரே வந்து தன்னுடைய மாணாக்கர் அப்படின்ற மாதிரி பாரதிதாசன் அவர்களை வந்துட்டு புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாரு. ஓகே. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். அதற்கு முன்பு வந்துட்டு இவருடைய இளமை காலத்துல இவர் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். இளமை காலத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப இளம் வயதிலேயே வந்துட்டு பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு தமிழ் மீது பற்று கொண்டு நிறைய தமிழ் கவிதைகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருந்திருக்கிறாங்க. ஆனா வந்து அவர் பாண்டிச்சேரியில பிறந்து வளர்ந்தவர் என்பதனால அங்க வந்துட்டு பிரெஞ்சு மொழி பள்ளியில தான் வந்து சின்ன வயதுல சேர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு தமிழ் கற்று தமிழ் புலமை வந்து நிறையம் பெற்று அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க 16 வயதிலேயே கல்லூரி படிப்பை வந்து முதல் வகுப்புல தேர்வு பெற்று அதுல சிறப்பான பங்களிப்பு செய்ததுனால பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி அரசாங்கம் வந்துட்டு அவரை வந்துட்டு காரைக்கால்ல வந்துட்டு தமிழ் கல்லூரிக்கு அவர் தமிழாசிரியராக நியமித்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு இது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இவர் வந்துட்டு நிறைய தமிழ் ஏடுகள்ல வந்துட்டு சிறிய கட்டுரைகள், புதினங்கள், சிறிய கவிதைகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலயே எழுதியிருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு அவர் என்ன பேர்ல எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க நிறைய புனைப்பெயர்கள் வந்துட்டு இவருக்கு இருந்திருக்கு ஐயாவுக்கு. ஸோ அதுல முக்கியமான புனைப்பெயர்களா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டெழுதுவோன், கிறுக்கன், அப்புறம் கிண்டல்காரன், அப்புறம் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனைப்பெயர்கள் தான் அவரோட இது. பாரதிதாசன் என்கிறதே அவருடைய புனைப்பெயர் தான். அது வந்து பாரதியார் மீது கொண்ட ஒரு பற்று அல்லது வந்துட்டு அதனுடைய அன்பின் வெளிப்பாடாக அவங்க வைத்திருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது ஐயா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அரசியல் களத்திலையும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆக்டிவா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னாக்க திராவிட இயக்கத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டு தந்தை பெரியாரினுடைய ரொம்ப தீவிரமான தொண்டராக விளங்கி இருக்கிறாங்க. தந்தை பெரியார் வந்துட்டு புரட்சி 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 கவிஞர் அப்படின்னு பெயர் வந்து தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்துட்டு பாரதிதாசன் அவர்களுக்கு வைக்கிறாங்க. பின்னால வந்து அறிஞர் அண்ணாவும் வந்துட்டு
பாரதிதாசன் அவர்களுக்கு வந்துட்டு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி 25,000 ரூபாய் வந்து பரிசும் கொடுத்து கௌரவிக்க செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாரதிதாசன் ஐயாவினுடைய திரை உலகத்தின் பயணத்தை பற்றி பார்த்தோன்னு சொன்னாக்க 1937வது வருஷம் வந்துட்டு திரையுலகத்தில் பாரதிதாசன் ஐயா வந்துட்டு உள்ள வராங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 திரைப்படங்களுக்கு ஐயா வந்துட்டு கதை வசனம் எழுதி பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல வந்து சில திரைப்படங்கள் வந்துட்டு ரொம்பவே புகழ்மிக்க திரைப்படங்கள்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி அப்படின்ற படங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்துக்கெல்லாம் வந்துட்டு ஐயா வந்துட்டு கதை வசனம் மற்றும் பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. அதுபோக நிறைய பாடல்கள் வந்து தனித்தனி பாடல்களாக எழுதியிருக்கிறாங்க. சில பாடல்கள் வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்றது, புகழ்மிக்க பாடல்கள்னு சொல்லலாம். குறிப்பா வந்துட்டு பராசக்தி திரைப்படத்துல வந்துட்டு வாழ்க வாழ்க எமது திராவிட திருநாடு அப்படின்ற பாடலும், அப்புறம் வந்துட்டு கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படத்துல சங்கே முழங்கு பாடல், அதாவது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், அந்த பாடல்கள்லாம் ரொம்பவே மிக பிரபலமான பாடல்கள். அப்புறம் பஞ்சவர்ண கிளின்ற ஒரு படத்துல தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்ற திரைப்பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே புகழ்மிக்க பாடல்கள். கடைசியாக ஐயா எழுதிய பாடல் எந்த திரைப்படத்துல வந்தது, அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் ஐயாவினுடைய கட்டுரை, அப்புறம் இதழ் பணி, அதெல்லாம் பத்தி பார்த்துருவோம். ஐயா வந்துட்டு நிறைய கட்டுரைகளை வந்துட்டு வேற வேற இதழ்கள்ல எழுதியிருக்கிறாங்க. புதுவை முரசு, அப்புறம் குடியரசு, குறள் மலர், குயில், கலைக்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட இதழ்கள்ல ஐயாவினுடைய கட்டுரைகள் வந்து வெளியாயிருக்கு. அதுல குறிப்பா வந்து குயில் அப்படிங்கிற வந்து கட்டுரை, அது பேர் என்ன, இதழை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாரதிதாசன் ஐயாவே அதை வந்து தொடங்கினாங்க. அவருடைய கட்டுரைகளை வந்துட்டு அதுல அதிகமா வெளிவந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐயா வந்துட்டு நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பாண்டியன் பரிசு, அப்புறம் குடும்ப விளக்கு, இந்த மாதிரியான இதுகளுக்கு வந்துட்டு நிறைய இது வாங்கியிருக்கிறாங்க. 1954ல பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இதுக்கு வந்துட்டு திமுக மற்றும் அந்த நேரத்தில் இருந்த திராவிட கட்சிகளுடைய ஆதரவுனால இவங்க வந்து பாண்டிச்சேரியில நின்று ஜெயிக்கிறாங்க. ஆனா 1960ல 2வது தடவை தேர்தலில் நிற்கும்போது அவங்க வந்துட்டு தோர்த்து போயிடுறாங்க. அப்புறம் ஐயாவினுடைய கட்டுரைகள், கவிதைகள்ல வந்து நாம பெருசா எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க ஜாதி மறுப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, அப்புறம் வந்துட்டு ஆத்திகம், அந்த மாதிரியான கருத்துக்களையும் திராவிட சிந்தனைகளையும் நம்ம வந்துட்டு அதிகமாக ஐயாவினுடைய இதுல பார்க்க முடியும். ரெண்டாவது, பாரதியார் அவர்களோடு எப்படி வந்துட்டு பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மானசீக குருவா பாரதியார் ஐயா அவர்களை வந்துட்டு பாரதிதாசன் வந்துட்டு ஏத்துக்கிட்டாலும், ஒரு பாரதியாரனுடைய ஒரு பாடலை வந்து ஒரு விழாவில் வந்துட்டு பாரதிதாசன் அவர்கள் வந்து பாடுறாங்க. அப்ப அந்த விழாவுக்கு வந்திருந்த பாரதியார் வந்துட்டு அவரை கூப்பிட்டு இந்த பாடலை வந்துட்டு பிரசுரிக்க சொல்றதுக்காக அவர் வந்துட்டு இது பண்றாங்க. அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடலை வந்துட்டு பாரதியாரா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சுப்பிரமணிய ஸ்ரீ சுப்பிரமணியத்தின் கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில அந்த கவிதையை வந்து பிரசுரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஐயா வந்துட்டு 10 திரைப்படங்களுக்கு வந்துட்டு கதை வசனம் எழுதி பிரசுரிச்சாங்கன்னு சொன்னோம்ல, அதுல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 3 திரைப்படங்களை இவர் வந்து பாரதிதாசன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு படம் வந்து முரடன் முத்து அப்படிங்கிற பேர்ல வெளிவந்தது. சிவாஜி கணேசனும் பி.ஆர். பந்துலுவும் நடிச்சது. ஆனா அது போக மகாகவி பாரதி, அப்புறம் பாண்டியன் பரிசு, அதாவது அவருடைய இலக்கியம் இருக்குதுல்ல பாண்டியன் பரிசு, அதையும் மகாகவி பாரதி அப்படிங்கிற ஒரு படத்தையும் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போதே ஐயா வந்து 1964ல இறந்துடுவாங்க. ஸோ அதனால அந்த 2 படங்களும் டிராப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அது போக ஐயா வந்துட்டு திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறளை வந்துட்டு அதனுடைய பெருமைகளை விளக்கி செப்பலோசை அப்படிங்கிற ஒரு குறிப்பான ஒரு இதுல அமைந்த ஒரு 5 கட்டளை கலித்துறை பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இது வந்துட்டு புதுச்சேரியினுடைய அரசுல ஏதோ ஒரு விருது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் புதுச்சேரியின் பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் ஆயிரத்தி ஓகே. தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தங்கக்கிளி பரிசு அப்படின்ட்டு அமைதி ஊமை நாடகத்திற்கு விருது வாங்கியிருப்பார். ஓகேங்களா? அமைதி ஊமை அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்கு தங்கக்கிளி பரிசு நாடகத்திற்கு பரிசு. ஆமா. 1946வது வருஷம் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆனா 1970வது வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. ஆனா அது இறப்புக்கு பிறகுதான் கிடைக்குது. 1964லயே இறந்துருவாங்க. 1970ல பிசிராந்தையார் நாடகத்துக்கு அந்த விருது வந்து கிடைக்குது. ஸோ அது இல்லாம இன்னும் நிறைய நாடகங்களை வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த நாடகங்கள்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில இதை மட்டும் நம்ம பார்த்துடலாமா? அவர்களுடைய நூல்கள், நாடகங்கள், முக்கியமான பாத்துடலாமே. விஷயங்கள். ம். ஓகே. ஸோ இருண்ட வீடு அப்படிங்கிறது ரொம்பவே புகழ்மிக்க காவியம். அது 1944ல ஐயா வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிறது 1938ல கவிதை தொகுப்பா வெளியிருந்திருக்குது. அப்புறம் இளைஞர் இலக்கியம்னு சொல்லிட்டு 1958ல ஒரு கவிதை இலக்கியம் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது ஒரு காவியம். அது வந்து 1962வது வருஷம் ஐயா வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே பிரபலமான குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 5 தொகுதியா வந்திருக்குது. அது வந்துட்டு 42ல இருந்து 50 வரைக்கும் வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு குயில் பாட்டு, குறிஞ்சி திட்டு இதெல்லாம் வந்துட்டு வேற வேற காலகட்டங்கள்ல அவங்க எழுதி வச்சதை தொகுப்பா பின்னால வெளியிட்டு இருக்கிறாங்க. தமிழச்சியின் கத்தி அப்படிங்கிறது வந்து 1949லயும், தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது 1945லயும் வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய சிறந்த படைப்புகள்ல ஒண்ணா சொல்லப்படுது. பாண்டியன் பரிசு அப்படிங்கிறது வந்து 1943ல வெளிவிட்டிருக்காங்க. இந்த பாண்டியன் பரிசு அப்படிங்கிற ஒரு காவியத்தை தான் வந்துட்டு திரைப்படமா எடுக்கிற முயற்சியில வந்துட்டு பாரதிதாசன் ஐயா வந்துட்டு பிற்காலத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து முழுமை பெறவில்லை. அப்புறம் வந்து ஆத்திச்சூடி வந்து பாரதிதாசனின் ஆத்திச்சூடி அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப இது. அப்புறம் திருக்குறளுக்கு பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அதுவும் நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? பிசிராந்தையார் நாடகம் 1964ல எழுதப்பட்டது. ஆனா 1970ல தான் வந்து அதுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் கவிதை நூல்கள்லயே ரொம்பவே புகழ்மிக்கது, ரொம்பவே வந்துட்டு பிரபலமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கவி அப்படிங்கிறது ஒண்ணு. இது தமிழ்நாட்டு பாடநூல்லையும் வந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து ஒரு காதல் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. புரட்சி கவி அப்படிங்கிறது வந்து எப்படி மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாறுறது அப்படின்றத வந்து இந்த கதையினுடைய தீமா நம்ம இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு திரைக்கதை வசனம் எழுதுனதுல ஒரு சில அஹ், திரைப்படங்கள் வந்து முக்கியமானது. கவி காலமேகம் இருக்காங்க இல்லையா, கவிஞர். அந்த கவி காலமேகத்தினுடைய வரலாறை வந்து திரைப்படமா இவர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வளையாபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐம்பெரும் காப்பியங்கள்ல இருக்குதுல்ல, அதையும் வந்துட்டு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆண்டுதோறும் பாரதிதாசன் விருது வந்து புலவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து தமிழ்நாடு அரசு பெயர் சூட்டியிருக்காங்க. 2001ல வந்துட்டு தமிழ்நாடு அரசு பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய நினைவா ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறாங்க. 2001ல 2001ல. ஸ்டாம்ப். ஓகேங்களா? 1990வது வருஷம் வந்துட்டு பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய எழுதின எல்லா நூட்களையும் நாட்டுடைமை ஆக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? பாரதிதாசனை வந்து பாராட்டி தராசு அப்படின்ற ஒரு தொடர்ல வந்து பாரதியார் வந்துட்டு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாராட்டி பாரதியார் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுல தான் வந்துட்டு அந்த எங்கெங்கு காணணும் சக்தியடா அப்படிங்கிற இதை வந்துட்டு அவரு தன்னோட இதுலயும் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலா ஆனா இவரு ம், என்னதான் பிரெஞ்சு இருந்தாலும் இவருக்கு ஷெவாலியர் விருது கிடைச்சிருக்காரு. ஆமா கரெக்டா? ஆமா இவருக்கு ஷெவாலியர் விருது கொடுத்திருக்க மாட்டாங்க. ஷெவாலியர் விருது வாங்கின ஒரு தமிழ் கவிஞர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? செவாலியர் விருது வந்து இப்ப நிறைய நபர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு திரைத்துறை பிரபலங்கள் கூட 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, திரைத்துறை பிரபலங்கள், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். சேர்ந்தவர்கள் அவங்களையும் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஓகே. அவ்வளவுதானே இதுல வந்து சரி, ஐயா வந்து பாரதிதாசனை பத்தி. இறந்தது சொல்லிட்டோம் இல்லையா? அவங்க வந்து ஆ அதாவது பிறப்பு இறப்பு ரெண்டுமே ஏப்ரல் மாதத்துல தான் நடந்திருக்குது.
So, தமிழ் நம்ம இப்ப இந்த கான்டெக்ட் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ் வார விழா நடக்குது இல்லையா, அதுவும் ஏப்ரல் மாசத்துல தான் நடக்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலா அந்த அமைதி ஊமை அப்படின்னு நம்ம ஒண்ணு பேசணும் இல்லையா, கோல்டன் ம் பேரட் பிரைஸ், ம் தங்கக்கிளி விருது. அது ஆமா. கொடுத்த பத்திரிகை வந்து கலைமகள். கலைமகள். ஓகே ஓகேங்களா, கலைமகள் கொடுத்த பத்திரிகை வந்து கலைமகள். ஓகே ஓகே. ம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே ஓகே. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வாரம் தமிழக அரசு வந்து தமிழ் வார விழா நடத்தியது. ஓகேவா, ம் அரசு விழாவாக நடத்தினாங்க. அதற்காக போட்டி இதெல்லாமே போட்டியெல்லாம் கொடுத்து பரிசுகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. தமிழின் அடையாளம் பாவேந்தர் அப்படின்னு சிஎம் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ம் தமிழின் இன எழுச்சி, பொங்கும் தமிழ் உணர்வு, பெண் விடுதலை, சமத்துவம், சமூக நீதி, தமிழ் இலக்கிய அழகியல், தமிழர் வாழ்வியல் ஆகியவற்றுக்கு அடையாளம் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதற்கான போட்டிகள் வச்சு அதற்கு பரிசு தொகைகள் கொடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஓகே. நியூஸ்ல வந்து இன்னொன்னு ஒரு நியூஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, சில தமிழ் ஆசிரியர்களின் புத்தகத்தை வந்து நாட்டுடைமை, எழுத்தாளர்களின் புத்தகத்தை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திரு கோமா கோதண்டம், தமிழ்நாவன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ஓகே. மெர்வின், பழனி, இவர்களுடைய நூலெல்லாம் வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே நாட்டுடைமை ஆக்கிட்டு நூலுரிமை தொகையாக தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை வழங்கியிருப்பார். ஓகே. சரிங்களா, ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் போயிடலாம். பாரதிதாசன் ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே வந்து அந்த ம், மதுரை ப்ராஜெக்ட் மதுரைன்னு ஒன்று பார்ப்போம் இல்லைங்களா, இந்த ஆமா ஆமா. மின் தொகுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ம், அதுல வந்துட்டு எல்லாமே வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு அரசுல வந்து மின் இதழில் வெளியிட்டு இருக்கிறாங்க. சூப்பர். ஐயாவினுடைய எல்லா படைப்புகளையும் மின்னாக்கம் செய்யும் இதை வந்து ப்ராஜெக்ட் மதுரையில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எது வேணாலும் அங்கே எடுத்துக்கலாம் நீங்கள். ப்ராஜெக்ட் மதுரை. ப்ராஜெக்ட் மதுரை. ஓகே ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும் போது உலக அரங்கில் இந்திய திருநாடு உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பேசியிருப்பாரு. ஆக்சுவலா ஓகே நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து ரொம்ப காலத்திற்கு அப்புறமா தமிழ்நாடு சிஎம் வந்து கலந்துருப்பாங்க. தமிழ்நாடு சிஎம் இங்க போயிட்டு தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வந்திருக்கு, எந்த அளவுக்கு நாங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டு வரோம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவைகள், இதெல்லாம் வந்து பேசியிருப்பாரு. நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சிலுங்கிறது வேற, நிதி ஆயோக்குங்கிறது வேற. ஓகேங்களா, நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சிலுங்கிறது நிதி ஆயோக் கீழே தான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஒரு காலத்துல பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பிளானிங் கமிஷனை மாத்திட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்துடும். நிதி ஆயோக்ல நமக்கு கொண்டு வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேங்களா, கூட்டாட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்காக ஒருங்கிணைந்த கூட்டாட்சி, காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேங்களா, போட்டி ஆர்வம் உள்ள கூட்டாட்சி, இல்ல போட்டித்துவ கூட்டாட்சி, இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா, இப்படிதான் நிதி ஆயோக் செயல்படும். நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில்ங்கிறது பாத்தீங்கன்னா சேர்பர்சனா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா சீஃப் மினிஸ்டரும் மெம்பரா இருப்பாங்க. ஆல் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஓகேங்களா, லெஜிஸ்லேச்சர் வச்சிருக்கிற யூனியன் டெரிட்டரியோட சிஎம்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்கன்னா மெம்பர்ஸா இருப்பாங்க. மீதி இருக்கலாம் லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாரு. அந்தமான் நிக்கோபார், சண்டிகர், இந்த மாதிரியான இடங்கள்ல லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ், ஃபுல் டைம் மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் இருப்பாங்க. யூனியன் மினிஸ்டர், நாமினேட்டட் யூனியன் மினிஸ்டர் இருப்பாங்க. இந்த கவர்னிங் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒவ்வொரு மாநிலமும் எங்களுக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்கள் தேவை, எங்களுக்கு இவ்வளவு நிதி வேணும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. இந்த நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில்ல இது வந்து 10வது கவர்னிங் 10வது கவுன்சில். கவுன்சில். ம் ஓகேவா, இது 10வது கவர்னிங் கவுன்சில் மே மாசம் நடந்திருக்கும். இது வந்து விக்சித் ராஜ்யா. ராஜ்யா ஃபார் ஓகேங்களா, விக்ஷித் பாரத். ஆமா, விக்ஷித் ராஜ்யா ஃபார் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, விக்ஷித்னா என்னங்க, வளர்ச்சி. ஓகேங்களா, ம் வளர்ச்சி மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். விக்ஷித் ராஜ்யா, ராஜ்யாங்கிறது இந்த இடத்துல ஸ்டேட்டை குறிப்பிடுறாங்க, பாரத்ங்கிறது நம் நாடு. ஓகேங்களா, விக்ஷித் ராஜ்யா ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோட கருப்பொருளா அது இருந்திருக்கும். சரிங்களா, எல்லா சிஎம்மும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து
நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ், அவுட்கம் பேஸ்டு பிளானிங், அர்பன் டெவலப்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர் ரெடி சிட்டிஸ். அதாவது தரவுகள் மூலியமான ஆளுகையை, ம் அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த மாதிரியான அவுட்கம் வருது அதை பேஸ் பண்ணி பிளானிங் பண்ணணும், அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து மேம்போக்கா நித்தி ஆயோக் கவர்னன்ஸ் கவுன்சில்ஸ்ல நடந்தது. ஓகேவா? நம்ம சிஎம் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் 6 தீம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நித்தி ஆயோக் கவர்னன்ஸ் கவுன்சில்ல. அதாவது எப்படின்னா கிரியேட்டிங் எனபிளிங் எக்கோ சிஸ்டம், அதாவது டேர் 2 டேர் 3 சிட்டிஸ்ல மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸும் சர்வீஸ் செக்டார்ஸும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எம்எஸ்எம்இ, அப்புறம் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், அது வந்துட்டு ரூரல், அப்புறம் வந்துட்டு நான் ஃபார்மிங் இதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எம்எஸ்எம்இ இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அர்பனுக்கு தனியாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கிரீன் எக்கனாமி, அதாவது ரினியூபிள் எனர்ஜியிலேருந்து கொடுக்கறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்குலர் எக்கனாமியை பற்றியும் வந்துட்டு மொத்தமாக வந்து ஒரு 6 தீம்ஸில் வந்து இந்த விக்ஷித் பாரத் ஃபார் 2047 பற்றி இந்த 10வது கவர்னிங் கவுன்சிலில் முக்கியமாக அந்த தீம்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. 6 ஆமா, விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதான் 6 கருப்பொருட்கள். ப்ரோ இங்கிலீஷ்ல சொன்னதை மறுபடியும் நான் ஒரு வாட்டி தமிழ்ல சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, தொழில் முனைவு, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, மக்கள் தொகை ஈவுத்தொகையை பயன்படுத்துதல். அந்த 6 கருப்பொருட்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவு சூழலை உருவாக்குதல், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள்ல உற்பத்தி. ஓகேங்களா? தொழில் முனைவுனா ஆண்டர்பிரினர்ஷிப். தொழில் முனைவு சூழலை உருவாக்குதல் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் சேவைத்துறை சர்வீசஸ் சொன்னாங்க இல்லையா? திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு, இதையும் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். தொழில் முனைவு மற்றும் எம்எஸ்எம்இ மேம்பாடு. ஓகேங்களா? நுண் சிறு நடுத்தர தொழில்களை ஆதரித்து தொழில் முனைவு மற்றும் புதுமையை ஊக்குவிக்கிறது. எதிர்காலத்திற்கு தயாரான நகரங்களை நகரமயமாக்கல். ஓகேங்களா? ஓகே அதற்கு அப்புறமா சுற்றுலாத்துறை மேம்பாடு. இந்த விஷயங்கள், இந்த 6 கருப்பொருட்களையும் பேசியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே நம்ம ப்ரோ. சிஎம் என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு ஓகே சொல்லிட்டு. ஓகே சிஎம் வழக்கம் போல எல்லாருக்கும் வரவேற்புரை கொடுத்துட்டு, நம்ம சென்னையில வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக, நமது ஆர்மிக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தியிருப்பாங்க தமிழ்நாடு சிஎம் தலைமையில. ஓகேங்களா? அந்த பேரணியும் குறிப்பிட்டு பேசுறாரு, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருப்பார். எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கருப்பொருள்ல தான் நமது தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தமிழக அரசு $1 trillion எக்கனாமியை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? $1 trillion எக்கனாமி. ஓகேங்களா? இது ஒன் நம்மளோட டார்கெட் ஓகே 2030. சொல்லுங்க மேம். ஸோ $1 trillion எக்கனாமிங்கிறது 2030 நம்ம வச்ச டார்கெட். இப்போ தமிழ்நாட்டோட growth ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 9.69 இருந்துச்சு. பட் டூ டேஸ் பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்க இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்துட்டு இப்போ ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 2 இலக்கத்துல வந்திருக்கு. 11.19% வந்துட்டு தற்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டா கிடையாது. இது வந்துட்டு செகண்ட் டைம் இந்த மாதிரி வந்துட்டு 2 இலக்கத்துல வந்துட்டு growth ரேட் தொழில் வர்றது வளர்ச்சி இருக்கிறது. ஆமா வர்றது இது வந்து 2வது முறை. இது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்துச்சுன்னா 2010-11 அந்த காலகட்டத்துல வந்துட்டு ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது 13.12% வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற பேஸ் இயர் பார்த்தோம்னா 2011-12 பேஸ் இயர். ஆனா 2010-11 அந்த காலகட்டத்துல என்ன பேஸ் இயருங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா பேஸ் இயர் வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ இப்போவுமே பேஸ் இயர் 2011-12 சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு கமிட்டியும் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கமிட்டிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்துட்டு 1 trillion எக்கனாமி 5 trillion எக்கனாமி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்துட்டு எப்படி இந்தியாவோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா
ட்ரில்லியன் எக்கனாமி வந்துட்டு இந்தியா வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. எப்போன்னா அவங்க கொடுத்த டார்கெட் இயர்னு பார்த்தோம்னா 2024-25ல டார்கெட் இயர் கொடுத்திருந்தாங்க. பட் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ 5 ட்ரில்லியன் எக்கனாமி வரணும் அப்படின்னா நம்ம எந்த ரேட்ல போனா கரெக்ட் ஆனுவல் growth ரேட் எவ்வளோ இருக்கணும்னா 8 to 9% இருந்தாதான் நம்மளால 5 ட்ரில்லியன் எக்கனாமியை அச்சீவ் பண்ண முடியும். பட் நம்ம இன்னுமே அதுல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த 25ன்னு சொன்னாங்க இல்லையா, இத அடுத்த 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2027 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு. சார் இன்னொரு டேட்டாவும் சொல்றேன். 7 ட்ரில்லியன் எக்கனாமி 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டு. அதுக்கப்புறம் 30 to 35 ட்ரில்லியன் எக்கனாமி 2047. ஸோ இது எல்லாமே இதுல உள்ள டேட்டாஸ் தான். டார்கெட் எல்லாமே வச்சிருக்காங்க. பட் நம்மளோட growth ரேட் அந்த அளவுக்கு இப்போ வர்றது இல்லை. ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா 9 நம்ம டச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னுமே அதுல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது பாசிபிளான்னு கேட்டா இது கொஞ்சம் சிரமம் தான் இப்போதைக்கு. ஸோ நம்ம இப்ப என்ன ரேட்ல வந்துட்டு எந்த ட்ரில்லியன் எக்கனாமில இருக்கோம்னா 3.7 தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்னுமே வந்துட்டு 5th லார்ஜஸ்டா தான் இருக்கும். நம்மளோட டார்கெட் என்னன்னா 3rd லார்ஜஸ்டா வரணும் அப்படின்றது நம்மளோட டார்கெட் வச்சிருக்கோம். பட் இப்போ 5th தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்தியா வந்து 7 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கறத 2030 வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க. 2047க்கு $30 ட்ரில்லியன் எக்கனாமி இல்ல ஆமா, 30ல 30ல இருந்து 35 ட்ரில்லியன் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். டார்கெட்டா வச்சிருக்கோம். இதற்கும் ஆமா. தமிழ்நாடு வந்து உறுதுணையா இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் உறுதியளிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஓகே. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஃபுல்லி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃப்ரம் ஆட்டோமொபைல் டு கிரீன் ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஓகே. ஆட்டோமொபைல்ஸ்ங்கிறது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும். கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா என்னங்க? கிரீன் ஹைட்ரஜன் சார்ந்து தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் ஹப்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில இருக்க விஓசி போர்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்துட்டு கிரீன் ஹைட்ரஜன் ஹப் அப்படிங்கிறது இருக்கு, பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 2030க்குள்ள 2 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்துட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்துச்சு இல்லையா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல ஹைட்ரஜன் வேலி இனோவேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்ன அப்படின்னா ரெண்டு ஆக்சுவலா வந்துட்டு மெமோரண்டம் சைன் பண்ணிருக்காங்க, எம்ஓயு வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னா ஹுண்டாய் மோட்டார் இந்தியா இருக்கு இல்லையா, அவங்க, ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் கைடன்ஸ் தமிழ்நாடு. இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு வேற யாரும் இல்ல, வருஷம் வருஷம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை இவங்க தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1993ல இருந்து இவங்க கைடன்ஸ் தமிழ்நாடு இவங்க ஒரு ப்ரொமோட் பண்றதுக்காக ஆக்சுவலா வந்துட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக இவங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துறாங்க இல்லையா, அதை வந்துட்டு இவங்க தான் கைடன்ஸ் தமிழ்நாடு அந்த ஏஜென்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1993 அவங்க ஃபார்ம் ஆனது. ஸோ ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட், ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் கைடன்ஸ் தமிழ்நாடு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஹைட்ரஜன் வேலி இனோவேஷன் ஹப் அப்படிங்கிறத மெட்ராஸ் ஐஐடி கேம்பஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ளவே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது 180 crore ப்ராஜெக்ட். இதுல 100 crore வந்து ஹுண்டாய் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், R&D சப்போர்ட் இது எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹைட்ரஜன் பத்தின முக்கியமான விஷயம். இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட், இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது இதுதான் ஹைட்ரஜனை பத்தினது. சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சுவலா அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்களுக்கு நாங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றோம் அப்படின்னு சிஎம் சொல்லிட்டு சில ஸ்டேட்ஸ் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட எம்ஓஇ சைன் பண்ணது பிஎம்ஸ்ரீ ஸ்கீம்ல. அதனால சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபண்டை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2200 கோடி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதி ஆயோக் மீட்டிங்ல பேசியிருக்காங்க.
ஓகே. ஸோ பிஎம் ஓகே, சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பேஸ் காரணம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் வந்துட்டு பொதுப்பட்டியல்ல இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து பிஎம் ஸ்ரீக்கும் நமக்கு ஏன் எஜுகேஷன் கூட எப்பவுமே பிரச்சனை வருது அப்படின்னா எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது. ஸோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போணுச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எஜுகேஷன் பத்தி அந்த ஒரு ஷார்ட்டா அந்த இது பார்த்துடலாம். ஸோ எஜுகேஷன் வந்து ஒரு ஒரு கேஸ்ல ஃபர்ஸ்ட்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படின்னு. ஏன்னா நமக்கு இது வந்து புதுசா தான் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு தானே அப்படின்னு நமக்கு இப்போ 2025ல தெரியும். பட் பார்த்தோம் அப்படின்னா 1993ல உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரா அந்த கேஸ்ல தான் ஃபர்ஸ்ட்னு எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 ஆர்டிகல் வந்துட்டு நமக்கு தெரியும் எஜுகேஷன் வந்துட்டு எப்போ ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா 2009ன்னு சொல்லுவீங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அது ஆக்சுவலா 86th அமெண்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் வந்து எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போ அவங்க சொன்ன ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல், ஒன்னு நான் சொல்றேன், இன்னொன்னு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஒன்னு ஆர்டிகல் 21, அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஆர்டிகல் நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஓகே. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா எஜுகேஷன் வர்றதுக்கான காரணமா அமைஞ்சது. ஓகேங்களா? இப்ப அந்த சமகார சிக்ஷா அபியான் அப்படின்னு மேம் சொன்னாங்க இல்லையா, அந்த சமகார சிக்ஷா அபியான்ங்கிறது சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இந்த 3த்தையும் சேர்த்து 2018ல இன்டகிரேட் பண்ணி சமகார சிக்ஷா அபியான் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்படிதான் இந்த ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீம்னால நம்ம பிள்ளைகளுக்கு, ஓகேவா, தமிழ்நாட்டுல படிக்கிற பசங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த ஃபண்ட்ஸ் வர்றது மூலியமா. அந்த ஃபண்ட்ஸ் தடைபடுறதுனால எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் பட்ஜெட்ல கூட, லாஸ்ட் இயர் பட்ஜெட், இந்த வருஷம் பட்ஜெட்னு ஒரு பெரும் தொகையை வந்து எஜுகேஷனுக்காகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப நம்ம கரண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் கமிட்டிங்க? ஓகே, கமெண்ட் பண்ணிடுங்க. அது கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலா தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற பாலிசியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு 11th எக்ஸாம் கேன்சல் பண்ணணும், 3rd 5th இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, 10th 12th எக்ஸாம்ஸ் மட்டுமே போதுமானது. அண்ட் தென் 3 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஆமா, அதான் 2 லாங்குவேஜ் பாலிசி மட்டும்தான், 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாராட்டும், அதுக்கப்புறம் விமர்சனமும் பெற்றிருக்கு. இது இன்னைக்கு நியூஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நியூஸ்ல தான் இந்த ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎம், எஜுகேஷன் மினிஸ்டர், டெப்டி சிஎம் எல்லாருமே சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட் டு எஜுகேஷன்ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட் தடைப்படாம இருக்கிறதுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல சைன் பண்ணாதவங்களுக்கும் அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை வந்து ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த இப்ப இதுல நான் ஒண்ணு முக்கியமான கேட்கிறேன். விஷயம் என்னன்னா இப்போ வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தாலுமே யாரு அதிகமா எஜுகேஷனுக்கு செலவு பண்றா, ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டான்னு கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் எவ்வளவுதான் வருதுன்னா டோட்டலா 24% தான் வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் 76% அளவுக்கு செலவு பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அதனால தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றதுக்கு காரணமும் இதுதான், செலவு நாங்க தானே அதிகமா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரெண்டாவது இந்த ஃபண்டிங் வராதனால அந்த ஸ்கூல் டீச்சர்ஸனுடைய சேலரி, மந்த்லி சேலரி வந்துட்டு தடைப்படுது. அது வந்து ரைட் டு எஜுகேஷனை வந்து கேள்விக்குள்ளாக்குது அப்படின்ற மாதிரியான கன்சர்ன்ஸும் இப்போ எழுந்துகிட்டு இருக்கு. ஆமா, அந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அது வந்து 2000 ஆண்டு 2001ல அடல் வந்து பிகாரி லான்ச் வாஜ்பாய், பண்ணிருக்காங்க. அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கனவு திட்டமாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. கிளாஸ் 1ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பசங்களுக்கு எலிமெண்டரி எஜுகேஷனை இன்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது என்னன்னா சார், அனைவருக்கும் கல்வி அப்படின்ற பேர்ல தான் அது இதே அதாவது விளம்பரப்படுத்தப்பட்டது. என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாஜ்பாய் பீரியட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா
தபாஸ் மஜும்தார் கமிட்டின்னு சொல்லிட்டு 1999ல வந்துட்டு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அவங்களை எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் எலிமெண்டரி எஜுகேஷன் கொடுத்தா எவ்வளவு செலவாகும் அதை எஸ்டிமேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு தான் அந்த கமிட்டியே போட்டிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, 1998ல இருந்து 2008 வரைக்கும் எவ்வளோ 10 இயர் ஓவர் த 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ செலவாகும்னு அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா 1,36,922 கோடி செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி இது சர்வ சிக்ஷா அபியான்லாம் வரும் அப்படின்னா, தபாஸ் மஜும்தார் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த சர்வ சிக்ஷா அபியானே வருது. ஸோ சர்வ சிக்ஷா அபியான் வந்துட்டு 6 to 14க்கு மட்டும்தான், எலிமெண்டரி எஜுகேஷன் தான் அவங்களோட டார்கெட்டு. ஸோ 2001ல அது வருது. ஸோ அதை தொடர்ந்து தான் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அது வந்து 2009. இவங்க வந்து எதை டார்கெட் பண்ணுவாங்கன்னா 14 to 18 ஏஜ். அது தொடர்ந்துதான் அப்புறம் சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கறதெல்லாம் 9th 10th ஆமா 9th 10th ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப சமக்கிர சிக்ஷா அபியான நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க இல்லையா, அதோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சோ ப்ரீ நர்சரியில இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் ஆமா சமகர எல்லாமே சிக்ஷா கவர் பண்ணிடும். சமகர சிக்ஷா அபியான் கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அட்டல் திங்கிங் லேப் இதெல்லாமும் ஸ்கூல்ல வைக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் தான். அந்த ஸ்கீம் பத்தியும் நீங்க கீழே எழுதுங்க, ஓகேங்களா? கமெண்ட்ல போடுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பிஎம்ஸ்டி ஸ்கீம்ல நாங்க சைன் பண்ணல, பட் எங்களுக்கு எஸ்எஸ்சியோட ஃபண்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன். 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க சிஎம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே ஓகே. ஆக்சுவலா 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the tax revenue share to be devolved to state was increased to 41%. ஓகேங்களா? 41% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. என்னதான் இந்த 41%ன்னு போட்டிருந்தாலும் நமக்கு கிடைக்கிறது, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிறது என்னமோ 33.16% தான் கிடைக்குது. இதுலயே 7% போயிடுச்சு. ஓகேங்களா? இதுல கிட்டத்தட்ட 7% கிட்ட போயிட்டு 33.16% தான். தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ் தான் என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு 50% ஷேர் வேணும் அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஓகே. 50% ஷேர் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, டாக்ஸ், அதாவது நமக்கு வரக்கூடிய நேரடி வரியில இருந்து 41% தான் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு கிடைக்குது, அதாவது ஸ்டேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு பர்சன்டேஜும் கிட்டத்தட்ட 3,500 கோடி. சரிங்களா? ஒரு பர்சன்டேஜ் 3,500 கோடி. இப்படி 7% கிட்ட கம்மி ஆயிடுச்சுன்னா பல கோடிகள் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மேல் வரி அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க, செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் வரி. இந்த வரி போடுறதுனாலையும் பினான்சியல் அட்டானமி பாதிக்கப்படுது. இது இன்டைரக்டா இந்த ஷேர்ல வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேவா? ஆனா மீட்டிங்ல வந்து இதை வந்து சிஎம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு சில இதுக்காக போடக்கூடிய எக்ஸ்ட்ரா டாக்ஸ் தான் அது. சோ குறிப்பிட்ட ஒரு இப்ப எஜுகேஷனுக்காக போடுறாங்க அப்படின்னா, அது எஜுகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த பர்பஸுக்காகவும் செஸ்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ 14th ஃபினான்ஸ் கமிஷனோட கம்பேர் பண்ணும்போது 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு 1% வந்துட்டு இப்ப சார் சொன்ன மாதிரி 3,500 crore அது கம்மியாயிருக்கு. அது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு தனியா பிரிச்சாங்க இல்லையா, சாரி யூனியன் டெரிட்டரி ஆக்குனாங்க இல்லையா, அததான் சொல்றாங்க. அந்த 1%க்கான இது வந்துட்டு நமக்கு பாக்குறதுக்கு 1% இருந்தாலும் அது வந்து 3,500 crore. சோ அதுதான் இந்த ஒவ்வொரு பர்சன்டேஜுமே இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட அந்த அலோகேஷன் அதுல என்ன, இது வந்துட்டு இப்போ குரூப் 1ல கேட்டிருந்தாங்க தானே சார்? ஆமா, குரூப் 1லயும் கேட்டிருந்தாங்க, யூபிஎஸ்சிலயும் கேட்டாங்க. யூபிஎஸ்சி பிலிம்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க. சோ அதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்கம் டிஸ்டன்ஸ் அது வந்து 45%, டீமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் 12.5%. இந்த டீமோகிராபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எந்த சென்சஸ் அடிப்படையில கொடுக்குறாங்க அப்படின்னா 2011 சென்சஸ்.
ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷன்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சென்சஸ் அடிப்படையில வருது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது 2011 சென்சஸ் அடிப்படையில 12.5% போகுது. ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி வந்து 10%, டேக்ஸ் அண்ட் பிசிக்கல் எஃபோர்ட்ஸ் 2.5, ஏரியா பாப்புலேஷன் 15%. இந்த பாப்புலேஷனுமே 2011 சென்சஸ் அடிப்படையா வச்சுதான் இந்த கிரைட்டீரியா இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல என்னெல்லாம் கிரைட்டீரியா யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா இந்த கிரைட்டீரியாவை வச்சுதான் நமக்கு வந்துட்டு அலோகேட் பண்றாங்க. ஃபண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அலோகேட் பண்றாங்க. சோ ஓகே, இந்த அதாவது இதெல்லாம் ஹரிசாண்டல் எவல்யூஷன் கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு சில இது சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நான் ஆமா சொல்லிடுறேன். பாப்புலேஷன், அப்புறம் ஏரியா, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, இன்கம் டிஸ்டன்ஸ், டீமோகிராஃபிக் பர்ஃபார்மன்சஸ், அப்புறம் வந்து டாக்ஸ் எஃபர்ட். அதாவது இப்போ இந்த 15வது ஃபினான்ஸ் கமிஷன்ல ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்கன்னாக்க இந்த டாக்ஸ் எஃபர்ட் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்துட்டு அந்த டாக்ஸ் கலெக்ஷன் பண்றதுக்கான அந்த கிரைட்டீரியாவை அந்த எஃபிஷியண்டா டாக்ஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் இஷ்யூ பண்றாங்க, வந்துச்சுல்ல சார், அதனால அந்த ஜிஎஸ்டி இஷ்யூக்காக தான் இந்த டாக்ஸ் அண்ட் பிசிக்கல் எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாப்புலேஷன் 15% கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனால பார்த்தோம் அப்படின்னா நார்த்ல உள்ள ஸ்டேட்ஸ் வந்துட்டு நல்லா பயனடைவாங்க ஆமா. கம்பேர்ட் டு சவுத். ஸோ அவங்க அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா டாக்ஸ் அண்ட் பிசிக்கல் எஃபோர்ட்ஸ் போட்டு 2.5% வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கன்யூ ஓகே பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் என்ன கிரைட்டீரியா. இதெல்லாம் வந்துட்டு ஹரிசாண்டல் ரெவல்யூஷனுக்காக உள்ள கிரைட்டீரியாஸ். இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த ஃபினான்ஸ் கமிஷனில் வந்துட்டு நமக்கான பங்கீடுகள் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னதுனால இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிரைட்டீரியாஸ் எல்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கு. நமக்கு வர வேண்டிய வரி தொகை வந்து ஸ்டேட்டுக்கு ஒழுங்கா கிடைக்கல அப்படிங்கறது சிஎம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஸ்கீம்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50% அப்படின்னு இருக்குன்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய 50% கொடுக்க வேண்டிய தொகையை அவங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால பெரும் நிதியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே போட்டு நடத்த வேண்டியதா இருக்கு ஸ்கீம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வரி பகிர்வுல வந்து மத்திய அரசிடமிருந்து வரக்கூடிய தொகை குறையுது. இன்னொன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்களுக்கான தொகையுமே குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதுவுமே அவருடைய கன்சர்னா வச்சிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங்ல அவர் எப்படி கன்க்ளூட் பண்றாருன்னா, இது வந்து ஒரு காம்படேட்டிவ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இதுக்கு வந்து மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு ரெண்டுமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க. இதுதான் இந்த மீட்டிங், அதாவது நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில்ல பேசினது சிஎம். ஓகே. அடுத்த ஆர்டிக்கல் பாத்தீங்க அப்படின்னா, நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில்ல பேசினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வேண்டிய சில கோரிக்கைகள்லாம் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பிஎம்ஸ்ரீ ஃபண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு, இந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே ஓகே. நிதி ஆயோக் மீட்டிங்ல பிரைம் மினிஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் சிஎம் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இதற்கான மெட்ரோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கான விரிவான அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க இப்பதான். ஓகேவா? டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிச்சு. ஓகே. கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் இங்க மெட்ரோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மெட்ரோக்கு 50% ஃபண்டிங், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%. இந்த ஃபண்டிங்ல இதை கொண்டுட்டு வரலாம், இதுக்கு நீங்க அப்ரூவல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே சென்னை மெட்ரோல செகண்ட் பேஸ்க்கு வந்து காசு வரல, அது இப்பதான் வந்து சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோக்கும் அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ இங்க வந்து தேவையா, இதற்கான விஷயங்கள் கொடுக்கணுமாங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு தான் இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ரோ பாத்தீங்கன்னா சிஎம்ஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிடெட். மெட்ரோ ரயில் லிமிடெட். ஆமா, இந்த சிஎம்ஆர்எல் வந்து எந்த கவர்மெண்ட் கீழே இருக்கும்?
தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே தானே இருக்கு. ஆமா, இல்ல ஜாயிண்ட் தமிழ்நாடு வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் ஓகேங்களா? ஜாயிண்ட் வெஞ்சர். ஓகே வெஞ்சர். ஓகே ஆமா. ஓகே. எஸ்பிவி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பாதியும் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பாதியும் இருக்கும். சரிங்களா? ஆஹ் இன்னும் இந்த சிஎம் 2007ல வந்துட்டு 2007ல தான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அவங்க தான் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் மாதிரி இவங்க இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்றது இவங்க தான், சிஎம்ஆர்எல் தான். ஆமா, எஸ்பிவின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர்டிஎஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் வரும். இந்த மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். டிரான்சிட் மாஸ் சிஸ்டம். ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். ஆமா. ஓகே. ஆமா. இது அது வந்து வந்துட்டு புறநகர் 1995 சார். அது ஆமா 1995ல கொண்டு வந்திருக்காங்க. புறநகர் ட்ரெயின் பார்த்திருப்பீங்க, சென்னை பீச்ல இருந்து வேளச்சேரி வரைக்கும் போகும்ல, அதெல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் எம்ஆர்டிஎஸ். சொல்லுவோம் அது. ஆமா, எலக்ட்ரிக் ட்ரெயின், யூனிட் ட்ரெயின் சொல்லுவோம் நம்ம ம். பேசும் பொழுது. அந்த எம்ஆர்டிஎஸ்ல உள்ள சில ஏரியாக்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, சென்னை பீச் டு வேளச்சேரி பறக்கும் ரயில்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாமும் சிஎம்ஆர்எல் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காரு. ஓகேவா? அந்த மாதிரியான விஷயங்களும் சிஎம்ஆர்எல் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு ரயில்வே மினிஸ்ட்ரி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம். முதல்ல ஏன்னா கோயம்புத்தூர், அது மதுரை. வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னா சதர்ன் ரயில்வேஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆமா அதனாலதான் அதை வந்து சிஎம்ஆர்எல் கிட்ட மாத்த சொல்றாங்க. ஆமா, சிஎம்ஆர்எல்க்கு மாற்ற சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த விரிவான திட்ட அறிக்கை வந்து முதல்ல மெட்ரோ ரயில் பாலிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? மெட்ரோ ரயில் பாலிசி 2017. இந்த பாலிசிக்கு கீழே வருதா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். அண்ட் மதுரை அப்புறம் கோயம்புத்தூர்ல மெட்ரோ பத்தி சொன்னோம்ல, அதுல வந்துட்டு மதுரைக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. 32 கிலோமீட்டருக்கு 11,000, அதாவது 11,368 கோடியும், கோயம்புத்தூருக்கு வந்து 35 கிலோமீட்டருக்கு 10,750 கோடியும் செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதுல ஏன் கோயம்புத்தூரை விட மதுரைக்கு வந்து கிலோமீட்டர் கம்மியா இருந்தாலும் அதிகமான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க லேண்ட் இல்ல. மோஸ்ட்லி வந்துட்டு அது லேண்டுக்கு கீழே தான் போகும். சென்னையில இப்போ பல இடங்கள்ல போகுதுல்ல, அந்த மாதிரி. ஸோ அதனால அதுக்கு வந்துட்டு காஸ்ட் வந்து அதிகமா ஆகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எஸ்டிமேஷன் தான். ஆக்சுவலா ரயில்வே ஜோன்ஸ்ல மெட்ரோ ஜோன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ம். அந்த ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு தெரியறத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து போஸ்ட் ஓகே பண்ணுங்க. ஓகே மெட்ரோ ஜோன் ஓகே. அப்படின்னு மொத்தம் சொல்லுவாங்க. எத்தனை ஜோன் இருக்கு, அதுல வந்து மெட்ரோ ஜோன் எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க ஹெட் அப்படின்றதையும் குவார்ட்டர்ஸ் சொல்லுங்க. அப்படிங்கிறது. அப்புறம் அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிறது வந்து கல்கத்தால இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஹூப்ளி நதி கீழே போகும். ஃபர்ஸ்ட் மெட்ரோவும் கல்கத்தால தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, 1984ல ஃபர்ஸ்ட் மெட்ரோவும் கல்கத்தா தான். கல்கத்தாவில் தான் கல்கத்தால தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அண்டர் அப்புறம் வாட்டர் வந்துட்டு மெட்ரோ. பிற என்ன மெட்ரோ படகுகள் எங்க இயக்கப்படுகின்றன அப்படின்றதையும் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, ஓகே கண்டிப்பா கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே. இதெல்லாம் மெட்ரோ ரிலேட்டடான டேட்டாஸ். ஓகேங்களா? மெட்ரோ ரயில் பாலிசி 2017 எல்லாமே பேசிட்டோம். நெக்ஸ்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சென்னை எம்ஆர்டிஎஸ் டு சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். இப்போ நம்ம பேசணும் இல்லையா, மாஸ் அந்த ராபிட் டாபிக் தான். டிரான்சிட் சிஸ்டம். ஓகே. யூனிட் ட்ரெயின் எல்லாம் வந்து சென்னை மெட்ரோ ரயில்வே கீழே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், அப்கிரேடேஷன் ஆஃப் NH32. ஓகேங்களா? செங்கல்பட்டுல இருந்து திண்டிவனம் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்ப 4 வழிச்சாலையா இருக்கு. ஓகேவா? 4 வழிச்சாலையா இருக்கு. இது 6 இல்லைன்னா 8 வழிச்சாலையா மாத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சரிங்களா? எதற்காக இந்த கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, பண்டிகை காலங்கள்ல வந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்கும் ஒரு டிராபிக் இல்லாம ஒரு சீம்லெஸ் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதுக்காகவும் இது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஓகேங்களா? தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் சென்னையை நோக்கி போறாங்க. அப்புறம் சென்னையில ஆமா, இருந்து தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிக்கும் வெளியே வராங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு பட்டு நகரம் தான் திண்டிவனம். இருக்குது. ஆமா. ம், ஸோ அந்த இடத்துல தான் வந்து அதிகபட்ச வாகன நெருக்கங்கள் வந்துட்டு அந்த பண்டிகை காலங்கள்ல ஏற்படுது. குறிப்பா வந்து தீபாவளி, பொங்கல், அப்புறம் வந்து நியூ இயர் டைம்கள் எல்லாம். ஸோ அதை ம். குறைக்கிறதுக்காக இது வந்துட்டு வழித்தடத்தை வந்து அகலப்படுத்துற பணிகள்ல இறங்குறதுக்காக கோரிக்கை விடுத்திருக்காங்க. கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சூப்பர். NH32 அப்படிங்கிறது சென்னை டு தூத்துக்குடி அந்த கனெக்டிங் எவ்வளவு கிலோமீட்டர்னா 657 கிலோமீட்டர். ஓகே. சென்னை டு தமிழ்நாடு தூத்துக்குடி. புதுச்சேரி வழியா தான் இது ECR ரோடு வழியா தான் ECR போகும். ரோடு. ஓகே ஆமா, ஓகே ECR வழியா தான் இது போகுது. ஓகே. தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி வந்துட்டு 2024ல வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க.
தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே. எப்படி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அது 1995லயே வந்திருக்கும். ஆனா தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி அப்படிங்கிறது 2024ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2025 இல்லையா மேம்? இந்த இல்ல வருஷம் சார், பட்ஜெட்ல 20 ஆக்சுவலா 24லயே வந்துட்டு வந்துட்டாங்க. பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க 2024-25 பட்ஜெட்ல சொல்லிட்டு ஓகே ஆக்ட் ஓகே. வந்து 2024 தான் சார். ஒரு ஆக்ட் 20. சேர்பர்சன் 3 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், 3 பார்ட் டைம் மெம்பர்ஸ். சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ஏர்போர்ட். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பிரவுன் ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவுன் ஃபீல்டுனா ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறது. ஓகேங்களா, கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட்னு தமிழ்நாட்டிலே இப்போ வந்து லேண்ட் அக்விசிஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பரந்தூர் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட். ஓகேவா, பரந்தூருங்கிற ஏர்போர்ட் கொண்டு வரதுக்காக அது வந்து கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் ஆகும். இப்போ கோயம்புத்தூர் மதுரை ஏர்போர்ட்லாம் பிரவுன் ஃபீல்டு ஏர்போர்ட். ஓகேங்களா, இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கோயம்புத்தூரும் மதுரை ஏர்போர்ட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அதற்கான இதெல்லாம் இடத்தெல்லாம் நாங்க வந்து கையகப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 633 ஏக்கர் வந்து தேவைப்படுது. அதுல 521 ஏக்கர் வந்து ஏற்கனவே தரத்துக்கு தயாரா இருக்காங்க. ஓகேவா, தந்துட்டாங்க, ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கும் நம்ம கோயம்புத்தூருக்கும் 63.749 ஏக்கர் தேவைப்படுது. 60 ஏக்கருக்கு ஒப்படைச்சிருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னா இந்திய விமான நிலைய ஆணையம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, சரிங்களா. ஓகே, அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் வந்துட்டு பகல்ல மட்டும்தான் இந்த விமான நிலையங்களுக்கு இது பண்றதுக்கான அப்ரூவல் இருந்திருக்கு. இப்ப அந்த விரிவாக்கத்தோட சேர்த்து இரவிலையும் செயல்படுறதுக்கான இதை வந்து கேக்குறாங்க, ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அதை கிராண்ட் பண்ணிருக்கிறதா இப்ப சொல்லியிருக்காங்க. அது லேட்டஸ்ட் அப்டேட். ஓகே, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி மட்டும் கொஞ்சம் பாத்துடலாம் சார். இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்படிங்கும்போது எப்ப வருது அப்படின்னா 1995ல தான் வருது. ஸோ நம்ம இங்க இப்ப இருக்க ஏர் இந்தியாவையும் இந்தியன் ஏர்லைன்ஸையும் எந்த வருடம் வந்து மெர்ஜ் பண்ணாங்கங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஏர் இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன நேம்ல வருது அப்படின்னா டாடா ஏர்லைன்ஸ் தான் வரும். ஸோ அதை தான் வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னால வந்துட்டு ஏர் இந்தியான்னு பேர் மாற்றம் அடையுது. இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது 1953ல வருது. ஸோ இது ரெண்டையும் தான் 2007ல வந்து என்ன பண்றாங்கன்னா மெர்ஜ் பண்றாங்க. ஸோ 2007ல மெர்ஜ் பண்ணாலும் இப்போ ஏர் இந்தியாங்கிற பேர் வந்து எப்போ வச்சாங்க அப்படின்னா 2010ல தான். ஏன்னா ரெண்டையும் மெர்ஜ் பண்றாங்க இல்லையா, மெர்ஜ் பண்ணும்போது வேற ஒரு நேம் வச்சிருந்திருப்பாங்க, நேஷனல் ஏவியேஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நேம் தான் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதை தான் ஏர் இந்தியான்னு 2010ல வந்து மாத்தி இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ விரிவாக்க பணிகள் நடந்திருக்கு கோயம்புத்தூர் மதுரைங்கிறதுனால. ஸோ இந்த ஒரு டேட்டா பார்த்துக்கலாம். 2019 இருக்கு பார்த்தீங்களா, 2019ல தான் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு விரிவாக்க பணிகள் நடக்கும். ஸோ அப்போ ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவா இருந்தது என்னன்னா, டெர்மினலுக்கு வந்துட்டு அண்ணா டெர்மினல்னும் காமராஜ் டெர்மினல்னு 2 டெர்மினல் இருக்கும். டொமஸ்டிக் டெர்மினலை வந்துட்டு காமராஜர் டெர்மினல்னும், ஆமா, இன்டர்நேஷனல் டெர்மினலை வந்துட்டு அறிஞர் அண்ணா டெர்மினல்னு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2019ல வந்துட்டு அந்த ரெனோவேஷன் நடக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நேமையே எடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அந்த நேம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி. இந்த நேமுக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா 1989ல வந்துட்டு கலைஞர் அவர்கள் பீரியட்ல வந்துட்டு இந்த நேமை வைக்க சொல்லி கலைஞர் அவர்கள் தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸோ அது யார் அப்ப வந்துட்டு அங்க பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க அப்படின்னா விபி சிங் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஸோ நமக்கு விபி சிங் அப்படிங்கும் போதே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அது என்னன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ விபி சிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஃபேவராகவே பண்ணியிருந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள். அதுல இந்த டெர்மினலுக்கு நேம் வைக்கிறதா இருக்கட்டும், அப்பவுமே விபி சிங் அவர்கள் தான் இந்த நேமை வந்துட்டு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவேரி நடுவர் மன்றம் சொல்லிட்டு இருக்குல்ல சார், அது எனக்கு அந்த அப்பவுமே வந்துட்டு இவங்கள்ட்ட விபி சிங் கிட்டதான் அதுக்கான ரெக்வஸ்ட்டுமே போயிருக்கும். ஸோ அதுக்கு ஃபேவராகவும் நமக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விபி சிங் அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் இது.
சோ இந்த ஓகே ஏர்போர்ட்டுக்கு இதுதான் இப்போ இஷ்யூல இருந்துச்சு. திருப்பி வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி நேம் வந்து வச்சுட்டாங்க இப்போ. ஓகே ஓகே இன்ஃபேக்ட் நம்ம மதுரை அப்புறம் கோயம்புத்தூர்ல சொன்னோம்ல, அங்கேயுமே வந்து இந்த நேமிங் இஷ்யூ வந்துட்டு இப்போவும் இருக்கு. ஸோ அதை நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம், நெக்ஸ்ட் போயிடலாம். அண்ட் ஓகே சார். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 5 ஜோனா பிரிச்சிருக்கிறாங்க இந்தியா முழுக்க. அதில் வந்து ஈஸ்டர்ன் ரீஜன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில், வெஸ்டர்ன் ரீஜனுக்கு வந்துட்டு மும்பை இருக்குது, அப்புறம் நார்த் ரீஜன் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி, அப்புறம் சதர்னுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் நார்த் ஈஸ்ட்டுக்கு கவுஹாத்தி அசாமில் இருக்குது. ஓகேங்களா. ஏர்போர்ட் சூப்பர். அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 5 ரீஜனல் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சதர்ன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கு. ரயில்வே ஜோன்ஸ் மாதிரி இந்த இது மாதிரி வந்து ஜோன் மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து 5 ஏர்போர்ட்டுக்கு. ஜோன்ஸா இருக்கு. ஓகே. ஓகே 5 ஜோன்ஸ் சூப்பர். நல்ல டேட்டா. ஆமா. இந்த ஏர்போர்ட் காரிடார்லயே அதுவும் இருக்கும். இந்த டிஜிசி ஆஃபீஸும் அங்கதான் இருக்கும். பன்னாட்டு இந்த முனையம்குள்ளேயே இருக்கும். அதுலயே வச்சிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மதுரையை தொடர்ந்து கோயம்புத்தூர்லயும் ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு கோரிக்கையா இருக்கு. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த கோரிக்கை தான் மதுரையை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் சமகர சிக்ஷா அபியான். நம்ம இதை ஏற்கனவே லென்த் அண்ட் பிரெத்தா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போயிடலாமா? இது ரொம்ப ஓகே. இம்பார்ட்டன்டான நியூஸ். சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் இஷ்யூஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா பழங்குடியினர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் இவங்களுடைய ஜாதி பேர்ல வந்து என் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகேங்களா. இப்ப தமிழ்ல படிக்கும்போது அன் விகுதி, ஆர் விகுதி அப்படின்னு நம்ம படிப்போம். சரிங்களா. உதாரணத்துக்கு காட்டு நாயக்கன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா. காட்டு நாயக்கன் அப்படிங்கிறத விட காட்டு நாயக்கர் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமாவும் சால சிறந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு தமிழ்நாட்டுல வந்து எத்தனை ஜாதிகள்ல இந்த மாதிரி இன் விகுதியில முடியுதோ அதெல்லாம் அருவிகுதியில முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா. என்ன அதுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 1/5 14.5% இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மரியாதை பெற வேண்டும். ஓகேங்களா. இந்த இன்னுங்கிறதுல அருன்னு மாத்துறது மூலயமா இவங்களுக்கான அந்த பெயருக்கான மரியாதையும் கிடைக்கும். 76 ஆதி திராவிடர்கள் மற்றும் 37 பழங்குடியின ஜாதி பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதெல்லாம் மாத்த சொல்லி ஒரு ரெக்வஸ்டா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஆக்சுவலா இந்த மாதிரியான நேம் சேஞ்சஸ் வந்து ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் தான். ஏன் அப்படின்னா அயோத்திதாசர் வந்து முதல்ல பஞ்சமர்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பஞ்சமர்ஸ் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தக்கூடாது. ஆதி திராவிடாஸ் இல்லைன்னா ஆதி ஆந்திராஸ் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். ஆதி ஆந்திராஸ்னா ஆந்திரால, ஆதி திராவிடாஸ்னா தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அப்புறம் தொடர்ந்து ஜஸ்டிஸ் பார்ட்டில வந்து MC ராஜா அவர்கள் வந்து அதுக்கான ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்னு கவுன்சில் ஃபார்ம் ஆகுது இல்லையா 1921ல. அப்ப MC ராஜா அவர்கள் அதுக்கான ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்ட். சோ இந்த மாதிரி பெயரை வந்து மரியாதை பூர்வமா கூப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் காலங்காலமா வரலாற்று ரீதியா நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதன் ஒரு பகுதி தான் இந்த மாதிரியான விஷயங்களும். இப்பயுமே நிறைய ஜாதிகளுக்கு பெயர் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அது எப்போதுமே நடக்கும். நெக்ஸ்ட் இன்க்ளூஷன் ஆஃப் கிறிஸ்டின் கன்வெர்டட் ஆதி திராவிடாஸ் இன் எஸ்சி லிஸ்ட். ஓகேங்களா. ஆதி திராவிடர் பட்டியலில் கிறிஸ்துவ மதம் மாறிய ஆதி திராவிடர்களை சேர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள்ல வந்து இந்து மற்றும் புத்திசம் இதுல வந்து இருக்கிறவங்களை மட்டும்தான் எஸ்சி லிஸ்ட்ல கொண்டு வருவாங்க. மற்றபடி கிறிஸ்டின் கன்வெர்டட் எஸ்சிஎஸ் எல்லாம் வந்து பிசி அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல தான் இவங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா. கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியத்துக்கு மாறினாலும் அவங்க வந்து பிசியா தான் வருவாங்க. பிசியா தான் வருவாங்க. சரிங்களா. பௌத்தத்துக்கு மாறினா மட்டும்தான் எஸ்சி லிஸ்ட்ல இருப்பாங்க. சரிங்களா. இப்ப வந்து என்னன்னா இன்க்ளூஷன் ஆஃப் கிறிஸ்டின் கன்வெர்டட் ஆதி திராவிடாஸ் இன் எஸ்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க. சரிங்களா. இதுவும் ஒரு சோசியல் இஷ்யூ. இதுவும் வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் யாருனால மட்டும் பண்ண முடியுங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்னால பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியும்னா பட்டியலின மக்களுக்கு உள்ளு ஒதுக்கீடு கொடுக்க முடியும். இப்ப தெலுங்கானா பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல கூட எஸ்சி அருந்ததியினர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா. தெலுங்கானால 3 செக்ஷனா பிரிச்சு பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இது மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர ஒரு ஜாதி வந்து இது எஸ்சிக்குள்ள வருமா, ஓபிசிக்குள்ள வருமா, இல்ல ஓசிக்குள்ள வருமா அப்படிங்கிற முடிவு யார் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். சரிங்களா? ஓபிசிக்குள்ள கூட நீங்க மாத்திக்கலாம். ஆனா எஸ்சி எஸ்டி அப்படின்னு வந்துட்டுன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? அதனாலதான் ஓகே. இந்த மாதிரியான லிஸ்ட்ல வந்து இந்த லிஸ்டுக்கான கோரிக்கைகள்லாம் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வைக்கிறாங்க. ரீநேமிங்க்கும் அதே தான். அதுல ஒரு அடிஷ்னல் டேட்டா, அதாவது மத்திய அரசாங்கம் வந்து 2022-23 காலகட்டத்தில் வந்துட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் ஐயா அப்படின்னு ஒருத்தவங்களுடைய தலைமையில ஒரு 3 நபர் குழுவை வந்து இந்த மதம் மாறு கூடியவர்களுக்கு, அதாவது குறிப்பா இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதத்துல மாறுறவங்களுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு அதை பத்தி ஆராயறதுக்கு ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க. அதன் இது வந்துட்டு இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிப்போர்ட் என்ன சமர்ப்பிக்கல. சமரிக்கப்படல. ஆமா. நெக்ஸ்ட் ஓகே. இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்கிறதும். ப்ரோ இத பத்தி ஓகே. நீங்க தான் பேசணும். அதாவது அதாவது நமக்கு வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு அதிகமான பிரச்சனை, நம்ம எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். குறிப்பா வந்துட்டு நம்ம இலங்கை பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையினுடைய மீனவர்களுக்கும் நம்ம மீனவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அப்புறம் நம்மளுடைய மீனவர்கள் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கைது செய்து நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்றது, நம்மளுடைய படகுகளை பிடித்து வைத்துக் கொள்வது, அப்புறம் நம்ம மீனவர்களை வந்துட்டு அவங்க சிறையில அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான பிரச்சனைகள் வரும். ஆஹ் இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முக்கியமான பிரச்சனையா கருதப்படுகிறது வந்துட்டு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரினுடைய காலகட்டத்தில் வந்துட்டு கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இந்தியாவினுடைய பகுதியாக இருந்தது. அதை வந்துட்டு இலங்கைக்கு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இலங்கையினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய வெஜ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம வாங்கிக்கிட்டோம். அது வந்துட்டு அந்த நேரத்துல வந்து ரொம்பவே நமக்கு பயன்படுத்தக்கூடியது. இப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் பேங்க் அப்படின்ற பகுதி வந்துட்டு நிறைய கனிம வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாகவும் மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏரியாவாகவும் இருக்குது. ஆனா இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது வந்து நமக்கு குறிப்பா தமிழ் மீனவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு இடமாக, ஒரு சிறிய தீவு பகுதியாக இருந்திருக்கு. காலங்காலமாகவே அவங்க அங்க போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அவங்க இளைப்பாறுதலுக்காகவும், அப்புறம் இந்த அவர்களுடைய வலைகளை காய வைக்கிறது, அது மாதிரியான வேலைகளை அங்க அந்த தீவுல வந்து ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணி அதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது வந்துட்டு துரதிருஷ்டவசமாக இலங்கையின் வசம் சென்றதுனால நம்மளுடைய தமிழ் மீனவர்கள், குறிப்பா தமிழ்நாட்டு மீனவர்கள் அந்த கச்சத்தீவை வந்துட்டு அணுக முடியாதனால நிறைய இடர்பாடுகளுக்கு உள்ளாகுறாங்க. அதுவும் இல்லாம அந்த மீன்பிடி அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த மீன் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நெடுந்தீவு, கச்சத்தீவு, அப்புறம் இலங்கையினுடைய அந்த வடக்கு மாகாண பகுதிகளை ஒட்டி தான் அதிகமான மீன்கள் வந்துட்டு கிடைக்கிறதாகவும் வந்து தமிழ் மீனவர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு நிறைய நேரத்துல வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பக்கமா போயிட்டு மீன் பிடிக்கும்போது அதிகமான அப்புறம் என்ன அந்த இலங்கையினுடைய கடற்படை வந்துட்டு பிடிச்சிட்டு போற விஷயங்கள்லாம் நடக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்துட்டு கோரிக்கை விடுத்து தான் அந்த மீனவர்களை மீட்கிறது, அவர்களுடைய படகுகளை மீட்கிறது அப்படின்ற இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய இன்னொரு பக்கம் அண்டை நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து குஜராத் மீனவர்களையும் நமக்கு ஏற்படக்கூடிய அதே மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து அவங்களும் ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மீன் பிடிக்கும்போது எல்லை தாண்டி மீன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நாடும் வந்துட்டு பிடிச்சிட்டு போற சம்பவங்களும் நிறைய நடக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ண விதமாக தான் நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்க, அந்த மாதிரி பக்கத்து நாடுகளோட இந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த அப்புறம் என்ன இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல மீன் பிடிக்கிறதுக்கான உரிமையும் அந்த நாடு கடந்து போற இதை வந்துட்டு ஒரு இது அடிப்படையில் வந்துட்டு இப்போ கைது செய்யாத நடவடிக்கைகள் எல்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிக்வஸ்ட்டை வந்துட்டு சிஎம் அவர்கள் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா தூண்டில் ஆப்னு நேத்து நம்ம போன வீடியோல பேசியிருக்கோம்ல, அதுக்கும் ஓகே. இதுக்கும் கூட ஒரு கனெக்ஷன் உண்டு. ஏன் அப்படின்னா தூண்டில் ஆப் வந்து உங்களுக்கு ரியல் டைம் ப்ரெசிஷன், எந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி போகணும் அப்படிங்கறதெல்லாம் காமிக்கும் மீனவர்களுக்கு. ஓகே. அது ஓகே. ஆக்சுவலா ஓகே. வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருபாரி யூனியன் கேஸ்னு ஒரு கேஸ் இருந்திருக்கும்ல சார். அந்த ஓகே. கேஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில இருந்து ஒரு பகுதியை வந்துட்டு வெளிநாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அரசியலமைப்புல சட்ட திருத்தம் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூல அந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ அதுதான் இங்க இஷ்யூங்கிறதே.
எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாம வந்துட்டு அதை கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ பெருவாரி இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வேண்டியது என்னன்னா, ஜென்ரலாவே ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு பகுதியை வெளிநாடுகளுக்கு கொடுக்கும்போது, அப்படி வரும்போது கண்டிப்பா வந்துட்டு அரசியலமைப்புல சட்ட திருத்தம் பண்ணி தான் கொடுக்கணும். அது போலதான் பெருவாரி யூனியன்லயும் அது தொடர்ந்து இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த பெருவாரி யூனியன் அப்படிங்கிறத தற்போதைக்கு இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்திருக்கும். சோ ஓகே அதுக்கு அது ஓகே தொடர்ச்சியாவுமே வந்து, ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 நாடுகளுக்குள்ள இந்தியாவுக்கும், இப்போ இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனாக்குள்ள பார்டர் டிஸ்பியூட்டுக்கு வந்துட்டு, அதாவது எல்லைப்புற அந்த பிரச்சனை வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இது கிடையாது. அமெண்ட்மெண்ட் பண்ண கான்ஸ்டியூஷன் வேண்டியது அமெண்ட்மெண்ட் கிடையாது. பண்ண தேவையில்லை. ஓகே நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். பட் ஒரு பகுதியா இருக்கிறத நீங்க அண்டை நாடுகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு அத பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கூட நம்ம சொல்லியிருந்தாங்க. பங்களாதேஷனுடைய நிறைய இந்த என்க்ளேவ்ஸா இருக்கக்கூடிய ஆமா, விஷயங்கள்லாம் வந்து 100th எக்ஸ்சேஞ்ச் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். 100 அமெண்ட்மெண்ட். 100th அமெண்ட் ஆமா 100th 2015ல வந்துட்டு கான்ஸ்டியூஷன். ஆமா ஆமா மாத்தி இருக்கோம். சோ இந்த அந்த கச்சத்தீவுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து என்னன்னா, பார்ட் ஆஃப் த இந்தியாவாகவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அது நீங்க அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படி அந்த மாதிரி வகையில பார்த்தா கூட அது வந்து இலங்கைக்கு தான் ரொம்ப நெருக்கத்துல இருக்குது. ஆனாலும் வந்து தமிழ் மீனவர்கள் அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்துட்டு நிறைய இடங்கள்ல போயிட்டு அந்த அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆழ்கடல்ல போயிட்டு கச்சத்தீவுல வந்து இலைப்பாரிட்டு அங்கேயே வந்துட்டு காய வச்சுட்டு வலைகள் எல்லாம் சீர் பண்ணிட்டு படகுகள் எடுத்துட்டு திரும்பி வருவாங்க. இப்போ அது வந்து முழுக்க முழுக்க இலங்கை வசம் போயிட்டதுனால அந்த விஷயங்கள் பாதிக்கப்படுது. அண்டு அதுல வந்துட்டு மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கிற பகுதியா இருக்கிறது நெடுந்தீவு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து தொடர்ச்சியா போகிறதுனாலையும் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது ஆக்சுவலா பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்த கச்சைத்தீவு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சம்மதமும் அதுக்கு இல்லை. அவங்களைய மீறி தான் அவங்க வந்து கொடுத்ததாகவும் சொல்றாங்க. வேஜ் ஓகேங்களா? பேங்க் பேசணும் இல்லையா? அந்த வேஜ் ஆமா, பேங்க் வந்து கன்னியாகுமரிக்கு சவுத்துல இருக்கும். ஆனா அது வந்து கன்னியாகுமரிக்கு சவுத். ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமானது. இந்த கச்சத்தீவு ஆமா, மாத்தும் போது அந்த வேஜ் பேங்க் இங்க வேஜ் பேங்க் கொடுத்துருவாங்க. வந்து நம்ம அதுக்கு பதிலாக வாங்கியிருப்போம். ஆனா உண்மையை சொல்லணும்னா வேஜ் பேங்க்ல தான் வந்து அதிக மினரல்ஸ் இருக்கும், அதிகமா மீனும் இருக்கும். மீன்களும் ஆஹ் இருக்கும், மினரல்ஸும் இருக்கும். ஆமா. ஆமா. ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு செஷன் நல்லா போச்சு. ஒரு ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு இது இருக்கு. அந்த எய்ம்ஸ் சொன்னோம் இல்லையா? ம். எய்ம்ஸ் வந்துட்டு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் கமெண்ட்ல அப்படின்னு பண்ணுங்க. சொன்னாக்க. ஓ சரி, ஓகே, கமெண்ட்ல போட்டுருங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத வந்து போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா? ஓகே, நன்றி. நன்றி நன்றி. 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 ஓகே.